பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். குர்பானி இறைச்சியை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அது ஏழையோ பணக்காரனோ, சொந்தமோ சொந்தம் அல்லாதவங்களோ, அவங்க அந்த இறைச்சியை வாங்கி கொண்டு போய் விற்கிறாங்கன்னு தெரியுது. அந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இறைச்சியை கொடுக்கலாமா என்பதாக கேள்வி. ஆம், தாராளமாக கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. நம்மளுடைய கடமை என்ன? இப்போ குலு மின்ஹா வாத்திமுல் கானியா ஒல் முஅத்தர்ரா, நீங்க சாப்பிடுங்க, ஏழைங்களுக்கும் நீங்க கொடுங்க என்பது நம்மளுடைய கடமையா இருக்குது. கொடுத்துரும், நமக்கு அந்த நன்மை எழுதப்பட்டுருச்சு. அவங்க கையில வந்ததுக்கு அப்புறம் அது அவங்களுடைய உரிமை. அவங்க அதிகாரம் படைத்தவர்கள், அவங்க தானா சாப்பிட்டுக்கலாம், வேற யாருக்கும் இலவசமா கொடுக்கலாம், விற்கலாம் என்பது அவங்களுக்குரிய அது உரிமையா போயிருச்சு. நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு பார்ப்போம். ஒரு ஹதீஸ் பார்த்துருப்போம்ல, பனி இஸ்ராயல் பட்ட ஒருத்தர் ராத்திரில போய் சதக்கா செய்துக்காண்டி போவாரு. ரகசியமான முறையில செய்யப்படுறேன் என்பதாக ரகசியமான முறையில போய் சதக்கா செஞ்சுட்டு வருவாரு. கொண்டு போய் கொடுத்தது பார்த்தாச்சுன்னா ஒரு பணக்கார கையில போய் அந்த ரூபாயை தர்மத்தை போய் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு தான் தப்பா போச்சேன்னு அடுத்த நாள் போவாரு. அடுத்த நாள் போனா ஒரு விபச்சாரி கையில போய் கொடுத்துட்டு வந்துருவாரு. இதுவும் தப்பா போச்சுங்கிறதுக்காண்டி 3வது நாள் முயற்சி பண்ணி ஒரு கொடுக்கறதுக்காண்டி போறாரு. அப்போ ஒரு திருடன் கையில போய் கொடுத்துருந்தாரு. ஆக ஒப்படைக்கப்பட்டது 3 பேருமே தவறான ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்குது. ஆனாலும் அல்லாஹுக்கு இது பிடிச்சி போய் அவருடைய அந்த தர்மத்தை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு நன்மையை கொடுத்தான்னு பார்ப்போம். ஆக கொடுக்கறது நம்ம கடமை. கொடுத்தாச்சுன்னா நமக்கான அல்லாஹ் நன்மை எழுதிடுவான். வாங்குறவங்களுக்கு அவங்களுடைய முழு உரிமை படைத்தவர்கள். நம்ம ஃபத்வா இது சம்பந்தமா பார்க்கிறோம். किसी मालदार को तोहफा के तौर पर किसी ने गोश्त दे दिया तो वो भी अगर चाहे तो उस गोश्त को बेच सकते हैं. ஒரு பணக்காரனா கூட இருக்கிறான், அவனுக்கு போய் கூட ஒருத்தர் இந்த மாதிரி குர்பானி இறைச்சியை கொடுக்குறாங்க. அவன் கூட விரும்பினால் அதை விற்கணும்னு நினைத்தால் விற்பதற்கு அனுமதி உண்டு என்பதாக நம்ம சட்டத்தை பார்க்கிறோம். எனவே அவங்களுடைய உரிமையில் பட்டது. நம்ம எப்ப அவங்க கையில கொடுத்துருமோ அது அவங்களுடைய உரிமை. அவங்க விரும்பியவாறு செலவழிக்கலாம் பார்ப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு இறைச்சி செய்யக்கூடிய ஒரு மனம் வருது. சாப்பாடு வைக்கும்போது பார்த்தாச்சுன்னா இறைச்சியை காணல. என்னம்மா இறைச்சியை காணலையா? விளம்பும் போது என்ன தரலையேன்னு கேட்கறாங்க. அதுக்கு சொல்றாங்க, பரீரா என்ற அடிமை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு தர்மம், சதகா. அது உங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்க தர்மம் சாப்பிடக்கூடாது இல்ல, அதனால உங்களுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹுவ அலைஹா சதகத்துன் வலனா ஹதியத்துன். அந்த அம்மாவுக்கு அது சதக்காவா வந்துருச்சு. அவங்களுடைய உரிமையில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க விரும்பியவாறு செலவழிக்கலாம். அவங்க நமக்கு தந்தாங்கன்னு இதுக்கு பேரு ஹதியா, அன்பளிப்பு என்பதாக சட்டம். எனவே நம்ம அதை சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது, அந்த அம்மா தந்தா அப்படின்னு சொல்றாங்க. எனவே நம்ம கொடுத்தாச்சுன்னா நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு. அவங்க கையில கிடைச்சிச்சுன்னா அவங்க விரும்பியவாறு செலவழிக்கலாம் என்பதாக நாம ஹதீஸ் பார்க்கிறோம், ஃபத்வாக்களை பார்க்கிறோம் நம்ம.